கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லோருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். தேவன் நம்மை கடந்த 6 நாளும் பத்திரமாக வழிநடத்தி பாதுகாத்து இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேலையும் கூட அவருடைய ஆழத்திலே கூட்டி வந்து சேர்த்ததுக்காக தேவன் நாமத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய தெய்வ செய்திக்கு போகிறதுக்கு முன்பதாக தலையை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபம் முன் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த நல்ல பிதாவே, அப்பா, இந்த வேலையும் கூட ஒரு சிறு குடும்பமாக உடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த வேலையும் திக்குவாயும் அந்த நாமமான மண்ணை நீர் மறைத்து உம்முடைய ஆவியனை கொண்டு வெளிப்படுமாறு இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தை ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். சரி, மறுபடியும் எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த நாளில் நான் இங்கே வந்து நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கால் இது எனக்கு. போன புதன்கிழமைன்னு நினைக்கிறேன், புதனார் செவ்வாய்க்கிழமை திடீர்னு நான் செக்ஷன் ஆஃபீஸில் நான் திடீர்னு வெளியே வரும்போது பாஸ்டர் எதாச்சியாக பார்த்து, பாஸ்டர் இந்த வாரம் நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி யங் பாஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி சபைகளில் போய் பேசணுன்னு ரொம்ப ஆசைகள் இருக்கும். ஸோ உடனே பாஸ்டர் கேட்ட உடனே அவர் பாதி முடிக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் நான் வரேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவும் முக்கியமாக இந்த சபையில் வந்து பேசுவதற்கு தேவன் ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கார். அதுக்காக தேவன் நாமத்துக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இந்த நாளுக்கான தேவ செய்தி தலைப்பு என்னன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் கேள்விகள் நிறைய கேட்பேன், அதுக்காக பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராகணும். பிரசங்கம் பண்ணும்போது கேள்வி தான் கேட்கக்கூடாது, பதில் சொல்லலாம். சரி, வேதாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நபர்களில் உங்களுக்கு நிறைய பேரை பிடிச்சிக்கும், அப்படி தானே? ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பைபிள்லேருந்து பிடிக்கும். பாவமே செய்யாத ஒரு நபர்னு சொல்லிட்டு வேதாந்தத்தில் யாரையாவது சொல்ல முடியுமா? இந்த நபர் பாவமே செய்யலை பாஸ்டர், இந்த நபரை பற்றின பாவமே எதுவுமே சொல்லப்படலை அப்படின்னு சொல்லப்படுற நபர்கள். யோபு. சரி, வேற? தானியல். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, பாவமே செய்யாத ராஜாக்கள் பற்றி சொல்லுங்க பார்ப்போம். பாவம் செய்யாத ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஏதோ கரெக்டான பதில் வந்துச்சு. ஜோசாயா. கரெக்டா? ஓசியா ராஜா தான். ஓசியா ராஜாவை பற்றி சொல்லும்போது தேவன் ஒரு வார்த்தை சொல்றாரு, இவருக்கு முன்னதாகவோ அப்புறமாவோ அப்படிப்பட்ட ராஜா வந்ததே இல்லை. ஒரு பர்ஃபெக்டான ஒரு ராஜா. அந்த ராஜாவை பற்றி பார்க்க போறோமான்னு கேட்டால் இல்லை. எல்லாருக்குமே ராஜான்னு சொன்னாலே ஒரு நபர் ஞாபகத்துக்கு வருவார். யாரு? தாவீது. இந்த தாவீதை பற்றி பார்க்க போறோம். இந்த நாள்ல தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி இருக்க கூடாதுன்னு பார்க்க போறோம். நிறைய பிரசங்கங்கள் தாவீதை பற்றி அவருடைய பாவ மன்னிப்பு கேட்கிற விதத்தை பற்றியும் அல்லது அவருடைய போராட்டத்தை பற்றியும் நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருப்பீங்க. ஒருவேளை இந்த பிரசங்கங்கள் உங்களுக்கு புதுசாக இல்லாமல் ஆல்ரெடி கேட்ட ஒரு பிரசங்கமாக கூட இருக்கலாம். ஒரு பெரிய ஒரு ராஜா, இந்த ராஜாவுக்கு இன்னொரு பேர் உண்டு. தேவன் ஒரு பேர் சொல்லி, செல்ல பேர் சொல்லி அழைப்பார். இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ராஜா. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி இருக்க கூடாதுன்னு இந்த நாள் நான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். இந்த விஷயத்த சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது எந்த சம்பவம் ஞாபகம் வரும்? பத்சேபாள். இந்த ராஜா என்ன பாவம் செய்தாருன்னு சொன்ன உடனே முதல் சொல்ற வார்த்தை என்னன்னா, பத்சேபாலை அவர் எடுத்துக்கொண்டார். இது மட்டும் தான் தெரியும். என்னுடைய நான் செய்தியில் இன்னைக்கு முக்கியமாக வைக்க போற நபர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உரியா. வேதாமத்திலேயே எல்லாருக்குமே ஒவ்வொரு நபர் பிடிக்கும்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச முதல் நபர் யாருன்னா கிங் நேபுகாத்நேசர். ரெண்டாவது பிடிச்ச நபர் இந்த உரியா தான். இந்த உரியாவை போல ஒரு மனுஷனை நான் உண்மையிலே பார்த்ததில்லை. ஏன் சொல்றேங்கிறத இன்னைக்கு உள்ள பிரசங்கங்கள்ல நம்ம பார்க்கலாம். சரி, எடுத்தவங்க வாசிங்க 2 சாமுவேல் 11வது அதிகாரம். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் வசனம் 1. தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். முன்னாடி வாசிக்கும் போது முதல் லைன்ல என்ன வாசிச்சோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மறு வருஷம் ராஜாக்கள் யார் யுத்தத்துக்கு போற ஒரு வருஷம்? அது ஜனங்களா? முதல் லைன்ல போடப்பட்டிருக்குது ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற வருஷமா இருந்துச்சு.
ஆனா இந்த தாவீது என்ன பண்றாருன்னா, யோவாபையும் அவர் கூட இருந்த ஜனங்களையும் அனுப்பிவிட்டு, தாவீதோ எங்க இருக்கா, எருசலேமிலே இருந்து விட்டான். நம்ம ஒரு வசனம் ஒன்று வாசிச்சோம், ரோமர் 13:11-12. மறுபடியும் எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 13வது அதிகாரம் வசனம் 11-12. வாசிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு வாசிங்க. சரி, போதும். இந்த காலம் அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ராஜாக்களுக்கு அது ரொம்பவும் 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 முக்கியமான ஒரு விஷயம். அது யுத்தத்தின் காலமா இருந்துச்சு. ஆனா இந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு, எருசலேம்ல தூங்கிட்டு இருக்காரு. கிறிஸ்தவர்களாகிய நாம இந்த ராஜாவோட வாழ்க்கையில இருந்து கத்துக்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, காலத்தை அறிந்திருக்கிறோமா, இது என்ன காலம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோமா. நீங்க விசுவாசிகளாக இருந்த நேரத்தை பாக்கிலும் இப்ப எப்படி இருக்குது காலம்? ஏன் அப்படின்னா, நீங்க விசுவாசிகளாகி இப்போ ஒரு பெரிய ஊழியக்காரங்களா இருக்கீங்க. இங்க இருக்கிற எல்லாருமே நான் இங்க பாஸ்டராட்டு நான் இங்க நிக்கிறேன்னா நான் ஊழியக்காரன்னு சொல்லிட்டு, அது பாஸ்டரோட வேலை ஊழியம் பண்றதெல்லாம் சொல்லி யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. நான் எப்பவுமே எல்லா சபைக்கும் சொல்ற ஒரு விஷயம் தான், இங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிற ஒவ்வொருவருமே தேவனுடைய சீஷரா இருக்காங்க. சீஷரோட வேலை என்னது? என்ன வேலை? காஸ்பல் ஸ்ப்ரெட் பண்ணணும், தேவனுடைய சத்தியத்தை உலகத்துக்கு சொல்லணும். அப்ப இங்க எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்த எல்லாருமே யாரா இருக்கிறோம்? தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கிறோம். சரி, இந்த காலத்தை உணராத இந்த ராஜா இது நிமித்தமாக என்னென்ன விளைவுகள்லாம் வருதுன்னு சொல்லி பார்க்க போறோம். 2வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2வது வசனம். சரி, இன்னைக்கு இந்த கதையை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த கதையில இருந்து அநேக பாடங்களை நம்ம கத்துக்க போறோம். இப்ப யாரு கேட்டாலுமே தாவீது பத்சேபாலை எடுத்துக்கொண்டா, உரியாவுக்கு கொண்டா, இது மட்டும் தான் நம்ம பாத்திரமே தவிர முதல் விஷயம், அவன் காலத்தை உணராத ஒரு ராஜாவா இருந்தான், ஒரு மனுஷனாக இருந்தான். நம்மளும் அநேக நேரங்கள்ல காலத்தை அறியாம, அங்க அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, ஒரு ராஜா என்ன பண்ணணும், ஒரு மாலை வேலையில அப்பதான் அவர் படுக்கையில இருந்து எழுந்துச்சு வராரு. தன்னுடைய ஜனங்கள் எல்லாமே யுத்தத்துக்கு போயிருக்காங்க. ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, நல்லா தூங்கி எழுந்துச்சு வந்து ஜாலியா மேல உப்பரிக்கையில உலாவி கொண்டு, அந்த வார்த்தை பாருங்க, உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஒரு ராஜா அவருடைய நாட்டிற்கு மேல இருக்கிற ஒரு பச்சை பாருங்க, சாயந்தர நேரத்துல ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாரு. அங்க என்ன பாக்குறாருன்னா, ஒரு ஸ்திரீ வெகு சௌந்தரியமா இருந்தால் அவள் என்ன பண்ணிருக்காரு, அவங்க மேல இருந்து ஒரு ஸ்திரீயை பார்க்காரு, ஸ்நானம் பண்ணிக்கிற ஒரு ஸ்திரீயை பார்க்க. முதல் விஷயம் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இது எதனால வருதுன்னு சொல்லி நல்லா பாத்தீங்கன்னா, அவனுடைய காலத்துல அவன் என்ன செய்யணுமோ அதை செய்யாம இருந்து அவனுடைய வேலையில தவறுனால இங்க முதல் விஷயம் சாத்தான் எப்படி கொடுக்குறான் தெரியுமா? எல்லாருமே பேசிருக்க ஒரு விஷயம் தான், ஒரு டாபிக் தான். ஆதாம் ஏவாள் கதையில ஏவாள் ஒருவேளை ஆதாமை விட்டு அந்த இடத்த விட்டு தனியா போகாம இருந்திருந்தா பிசாசனம் வஞ்சிருப்பானா? இந்த டாபிக்ல பேசிருக்கீங்களா? எல்லாருமே பேசியிருப்போம். எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க நம்ம இருக்கணும். சாத்தான் நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பெரிய வழியா இருக்கிறது என்னன்னா, அந்த காலத்தை நம்ம உணராம காலத்துல என்ன செய்யணுமோ, ஜபம் பண்ண வேண்டிய நேரத்துல ஜபமோ, ஓய்வு நாளுக்கு சபைக்கு போக வேண்டிய நேரத்துல ஓய்வு நாளுக்கு சபைக்கு போகாமையும் இருக்கிற நேரத்துல தான் சாத்தான் அநேக வஞ்சனைகளை நமக்கு முன்னாடி கொண்டு வரும். அதே போலதான் இங்க ஒரு வஞ்சனை அவனுக்கு வருது. ஒரு ஸ்நானம் பண்ணிக்கிற ஒரு ஸ்திரியை பார்க்கிற. 3வது வசனத்தை சேர்த்து வாசிங்க. சரி, இப்போ ராஜாவுக்கு ஒரு பெண்ணை பார்த்த உடனே இப்போ என்ன வருது அப்படின்னா, அந்த பெண்ணின் மேல ஒரு என்ன வருது, இச்சை. 10 கற்பனையில ஒரு கற்பனையை மீறான். பிறருக்குள்ள யாதுண்டியும் இச்சையாதிருப்பாயாக. இங்க அடுத்தவருடைய ஒரு மனைவியின் மேல ராஜாவுக்கு இச்சை வருது. இந்த இச்சை வர்ற நபர் யாருன்னா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். எந்த ராஜாவை தேவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற குமாரன் சொல்லி சொன்னாரோ அதே ராஜா தான் இங்க என்ன பண்றாரு, ஒருத்தருடைய வேற ஒரு நபருடைய மனைவியை
இச்சிக்கிறாரு. 4வது வசனத்தை வாசிங்க. ம் 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 சரி, இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பெண்ணை பார்க்குறாரு, விசாரிக்க சொல்றாரு. விசாரிச்சு அந்த செய்தி சொல்றன்னு வந்து சொல்லிட்டான் யாருன்னு சொல்லிட்டு, அதோட அவர் நிறுத்தாம என்ன பண்றாரு, அந்த பெண்ணை ஆள் அனுப்பி கூட்டு வந்து அந்த பெண்ணோடு சயனித்து மறுபடியும் சுத்தப்படுத்தி கொண்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். இந்த பெண்மணி யாரு அப்படின்னு சொல்லி அந்த செய்தியாளன் சொன்ன வார்த்தை யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உரியா. இந்த உரியா யார்? 2 சாமுவேல் 23வது அதிகாரம், 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 8வது வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே. இது வந்து இவ்வளவு பேர் இருந்தாங்க. யாருன்னா இவங்க எல்லாருமே யாருன்னா தாவீதோடு கூட இருந்த பராக்கிரமசாலிகள். அதுல கடைசியான 39வது வசனத்தை பாருங்க. சரி, ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே ஆக மொத்தம் எத்தனை பேர்? 37 பேர் இந்த தாவீது ராஜாவுடைய பராக்கிரமசாலிகள். எந்த ஒரு ஸ்திரீயை பார்த்தானோ, எந்த ஒரு ஸ்திரீ மேல இச்சை வச்சானோ, அந்த ஸ்திரீ யாருடைய மனைவின்னு பாத்தீங்கன்னா தாவீதுடைய பராக்கிரமசாலியோடைய மனைவி. இந்த பராக்கிரமசாலியோடைய வேலை என்ன தெரியுமா? தன்னுடைய ராஜாவுக்கு ஒரு தீங்கு வரப்போகுது அப்படின்னா தன்னுடைய மார்பை காட்டி அந்த அம்புகளையும் அந்த கத்திகளையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன் தான் இந்த பராக்கிரமசாலி. தன்னுடைய ராஜாவுக்கு பதிலாக என்னுடைய உயிரை நான் கொடுக்க எந்த நேரமே நான் சித்தமுள்ளவனா இருப்பேன்ங்கிற சொல்ற மனுஷன் தான் இந்த பராக்கிரமசாலி ஆகிய உரியா. அப்படிப்பட்ட ஒரு உரியாவியுடைய மனைவி என்று தெரிந்தும் இந்த ராஜா எப்படிப்பட்ட மனுஷன்? தேவனுடைய இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த பிரசங்கத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாகிய இந்த தாவீது செய்கிற செயல், எந்த ஒரு மனுஷன் அவருக்காக உயிரை கொடுப்பதற்கு தயாரா இருந்தானோ அப்படிப்பட்ட மனுஷனுடைய மனைவியை எடுத்துக்கொள்றான். தொடர்ந்து பார்ப்போம். 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிப்போம். சரி, இப்போ இந்த பாவத்தின் விளைவாக அங்க என்ன பண்ணிருச்சு? பாவம் என்ன ஆயிடுச்சு? கற்பம் தரிக்குது. பாவத்தினுடைய விளைவாக ஒரு விஷயம் உருவாகிறத இங்க பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாவம் மறைக்கப்பட்டுச்சு. நான் செய்த அந்தரங்க பாவங்கள் எல்லாமே மறைவாகவே இருக்குது, யாருக்குமே தெரியாது. 10 கற்பனையில கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே என்னுடைய அந்தரங்கமான பாவங்கள் தான், அது யாருக்குமே தெரிய போறது கிடையாது. இதே தாவீது சொல்றாரு, என்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்குது? திறந்திருக்குது. என்னுடைய பாவங்கள், என்னோட அந்தரங்கள் எல்லாத்தையுமே யார் அறிவார்? தேவன் அறிவார் என்று எழுதிக்கிற தாவீது தான் இந்த விஷயத்தை செய்யறார். சரி, நான் ஒரு சின்ன அவுட் ஆஃப் டாபிக் போற மாதிரி இருக்கும். இந்த பாவம் சொன்னாலே இந்த 10 கற்பனையில் இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய நினைச்சிட்டு இருக்காங்க. பாவம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயம், 10 கற்பனையை மீறுவது பாவம் அப்படிங்கிற வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். 10 கற்பனையில் கொடுக்கப்படாத ஒரு பெரிய பாவ லிஸ்ட் இருக்குது, தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதா? எத்தனை பேருக்கு கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் இருக்கிற பாவத்தை பத்தி தெரியும்? தெரியுமா? கலாத்தியர் 5வது அதிகாரத்தை எடுங்க. பாவம்னு சொன்ன உடனே நம்ம கொலை செய்யறது, விபச்சாரம் செய்யறது, களவு செய்யறதுங்கிறதுலே தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் இது எல்லாமே பாவம் தான். அந்த வசனத்தை நீங்க முடிக்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த குணங்கள் இருந்துச்சுன்னா நீங்க எங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பவுல் எழுதுவாரு, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதுல என்னெல்லாம் தெரியுமா வரும்? பிரிவினை, கோபம். நம்ம நினைக்கிறது கோபம்ங்கிறது என்னோட கேரக்டர், இதெல்லாம் நான் மாத்திக்க முடியாது. கோபம்ங்கிறது உங்களுடைய பாவம்ங்கிறத நீங்க உணரணும். சரி, மறுபடியும் படத்துக்குள்ள வருவோம். இங்க தாவீது செய்த பாவத்தினுடைய விளைவு, இங்க அந்த பத்சேபால் கர்ப்பம் தரிக்கப்படுறா அப்படிங்கிறத பார்க்கிறோம். 6வது வசனத்தை வாசிங்க. சரி, முதல்ல தன்னோட காலத்தை அறியாம உணராம அந்த எருசலேமில் தங்கியிருந்த ராஜா. 2வது வேறு ஒரு மனுஷன், அதுவும் தனக்காக உயிரை கொடுக்க நின்ற பராக்கிரமசாலியாகிய உரியாவுடைய மனைவியின் மேல இச்சை வைத்து அவளோடு சேர்ந்து விபச்சாரம் செய்கிறான். அடுத்தது ஒரு மோசமான ஒரு கேரக்டரை தாவீது ராஜாட்ட பார்க்குறோம். என்னதுன்னா, வஞ்சனையின் ஆவி அவனுக்குள்ள இருக்குது.
என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்பொழுது இந்த தாவீதுக்கு இந்த செய்தி கேட்ட உடனே, இந்த பலி என் மேல வரக்கூடாது, இது எல்லாமே உரியா மேல இருக்கணும், அதனால அவனை ஆளை விட்டு அவனை கூட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு உரியாவை வர்றதுக்காக அவன் ஒரு தூது அனுப்பி விடுறான். இந்த வஞ்சனையின் ஆவி அப்படின்னு சொல்லும்போது, இந்த வஞ்சிக்கிறது எல்லாம் பாவத்துக்குள்ள வராதா அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து அவரோட சொந்த வாயினால இந்த வார்த்தையை சொல்லிக்கிறாரு. மார்க் 10வது அதிகாரம் வசனம் 19. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் வசனம் 19. அடுத்தது வஞ்சனை செய்யாதிருப்பாயாக. 10 கற்பனையில இது வரலையே, அதனால இது பாவம் கிடையாதா? இயேசு கிறிஸ்து இந்த மார்க் 10வது அதிகாரத்தை சொல்லிக்கிறார், வஞ்சனை செய்யாதிருப்பாயாக. இங்க தாவீது அவன் செய்த பாவத்துக்கு என்ன பண்றான், சரி கட்டுறதுக்கு ஒரு பெரிய வஞ்சனையை உருவாக்குறான். இந்த செயலை செய்யறது யாரு? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 7வது வசனத்தை வாசிங்க. யோவாப் சுகமா இருக்கிறானா? ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா? சரி, ஒரு ராஜா பண்ற செயலை பாருங்க. அவன் எதுக்காக கூப்பிட்டாங்கிறது இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும். இந்த உரியா வந்த உடனே ராஜா எதுக்கு என்ன வர சொல்லிக்கிறாங்கிற ஒரு ஏக்கத்தோட ஓடி வந்திருப்பான். பராக்கிரமசாலிகள் 37 பேர் இருக்கும்போது என்ன மட்டும் அவர் தேடி கூப்பிட்டுருக்காருங்கிற ஒரு அன்போடு ஒரு சந்தோஷத்தோடு ஓடி வந்த இந்த உரியாட்ட கேட்கிறாரு ராஜா. வஞ்சனையான ராஜா கேட்கிறாரு, யோவாபு நலமா இருக்கிறானா? ஜனங்கள் எல்லாமே நல்லா இருக்காங்களா? யுத்தத்தின் செய்தி நல்ல செய்தியா போயிட்டு இருக்குதா? ஒரு வஞ்சனையின் ஆவிய இந்த தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியுது. சவுல் செய்த அதே வஞ்சனையின் திட்டங்கள் எல்லாமே இங்க தாவீது பண்ணிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த தாவீதை கொல்வதற்காக என்னென்னலாம் திட்டம் தீட்டான்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி இருக்கிற விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதே வஞ்சனையின் ஆவி இங்க தாவீதுக்குள்ள வர்றத இங்க நம்ம பார்க்க முடியுது. எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் போல விசாரிக்கிறாரு பாருங்க. யோவாபு நலமா இருக்கிறாரா? யுத்தத்தின் செய்தி செய்தியா இருக்கிறதான்னு சொல்லி கேட்கிறாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. சரி, போதும். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உரியாவை மட்டும் பர்சனலாக கூப்பிட்டு விட்டு இங்கே என்ன சொல்றாருன்னா, எல்லா நற்செய்தியும் விசாரிச்சுட்டு, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ என்ன பண்ணு, உன் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கும், உன்னோட மனைவியோடு இரு, நீ நல்லா உன் குடும்பத்தோட நீ நேரம் செலவிடு, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு, அது கூட இல்லாமல் கூட என்ன அனுப்பிவிடுறாருன்னா, அவருக்கான கிஃப்ட், அவருக்கான பரிசு பொருட்களையும் என்ன அனுப்பிவிடுறாரு, உச்சிதமான பதார்த்தங்களை உணவுப் பொருட்களையும் அவன் பின்னாலே அனுப்பினான். 9வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் உரியா தன் வீட்டுக்கு போகாமல் என்ன ஒரு மனுஷன் பாருங்களேன். இங்கதான் எனக்கு உரியா முதல்ல பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ராஜாவோட அரண்மனையில இருந்து எட்டி பார்க்கிற தூரத்தில் தான் வீடு இருக்குது. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே நம்ம அங்கதான் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எதுக்காக போகாம இருக்கிறான்னு சொல்லிட்டு வரப்போற வசனங்களை நம்ம பார்க்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா, ராஜாவோட அரண்மனையில இருந்து ராஜா அவர் வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. ஆனா இவன் என்ன பண்றான், எங்க போய் படுக்கிறான், சேவர்களோடு அந்த வாசல் போய் படுக்கிறத நம்ம பார்க்கிறோம். A very humble man உரியா. என்னுடைய பதவி என்ன, என்னுடைய பெருமை என்னங்கிறத உணராமல் இருந்த தன்னை தாழ்த்தி சக சேவர்களோடு போய் அங்க போய் படுத்து தூங்குறத பார்க்கிறோம். இங்கதான் உண்மையிலேயே நான் ஃபீல் பண்ணது, இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது அங்க உண்மையிலேயே உரியாவை தடுத்து நிறுத்தியது ஆவியானவர்ங்கிறத நான் நம்புறேன். இந்த நேரத்துல ராஜாவுடைய தாவீதுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படியாவது என்னுடைய பழிகள் அவன் மேல போயிடணும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையில இதே ஒரு சூழ்நிலை இந்த ராஜா தாவீதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பாவங்கள் எல்லாமே யாருக்கும் தெரியக்கூடாது, நான் மறைப்பதற்கு நான் என்னென்ன கிரியைகள் செய்யணுங்கிறதுக்காக மும்முரமாக அதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். பிசாசின் கிரியைகள் நமக்குள்ள இருக்குதாங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்ம என்னதான் மறைச்சு வச்சாலுமே பாவம் என்ன ஆயிடுச்சு, இப்போ கற்பம் தரித்து அது ஒரு விளைவுல இருந்து நிக்குது. நம்மளுடைய பாவங்கள் ஒருவேளை எப்படிப்பட்ட பாவங்களா இல்லாம இருந்தாலும் ஒரு நாள் அது கடைசியில அது வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. சரி, 10வது வசனத்தை வாசிங்க.
ம் தாவீது உரியாவை நோக்கி, ம் நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? ம் நீ உன் வீட்டுக்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். சரி, போதும். முதல் தடவை கூப்பிட்டு உன்னோட வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. இரண்டாவது தடவை கூப்பிட்டு நீ ரொம்ப டயர்டா வந்திருப்பப்பா, நீ பிரயாணப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிற, நீ ஏன் வீட்டுக்கு போகாம இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்துல அந்த உரியா சொன்ன பதில பாருங்க. 11வது வசனத்தை வாசிங்க. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் நான் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் எப்படிப்பட்ட ஒரு வசனம் ஒன்று பார்த்தீங்களா? பெட்டி அப்படின்னா அவர் எதை சொல்றாரு தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி. ஏன் அப்படின்னா இவங்க எங்கெல்லாம் போருக்கு போறாங்களோ அங்கெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போவாங்க. ஏன்னா அங்கே போய் அவங்க கொண்டு போனாங்கன்னா அங்கே இறக்கி வச்சாங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாகவே இவங்களுக்கு தான் வெற்றி. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் தேவன் இவங்க மூலயமா செய்து கொண்டு வர, அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு போகிற இடத்துலலாம் செய்து காட்டுட்டு வர்றாரு. அங்கே சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களே தங்கி, அந்த பாலைவனத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும் என்னுடைய சக ஜனங்களும் என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய ஆண்டவனாகிய யோவாபும் இருக்கும்போது நான் எப்படி என் வீட்டில் போய் தங்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் செய்த பாவத்துக்கு மேல பலியா போடுறதுக்காக கொண்டு வந்த நபர் தான் இந்த தாவீது. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இந்த உரியாவோட வாழ்க்கையில பார்க்கும்போது, இந்த வார்த்தைகளை நான் பார்க்கும்போது தேவனுக்கான உண்மையான பயம் இந்த உரியாவிடத்துல இருந்துச்சு. அவனுடைய நாட்டின் மேல் உள்ள பற்று அந்த உரியாவிடத்துல இருந்துச்சு. அவனுடைய சக மனிதர்களோடு இருந்த அந்த அன்பு உரியாவின் இடத்துல இருந்ததை பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, மறுபடியும் இந்த வஞ்சனையின் ஆவி தாவீதுக்குள்ள மெல்ல வருது. அடுத்த வசனத்தை வாசிங்க. சரி. உரியாவை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ட்ரை பண்றான் இந்த தாவீது. இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி இப்ப ஒன்றும் முடியாததுனால கடைசியாக ஒரு விஷயம் பண்றாரு. என்ன அப்படின்னா, இவரை புசிக்கவும் குடிக்கவும் அவனை வெறுக்கவும் பண்ணினான். ஆயிலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்கால நேரத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடு தன் படுக்கையில் படுத்துக்கொண்டான். ஒரு வசனம் ஒன்று வாசிப்போம். ஆபகுக் 2வது அதிகாரம், ஆபகுக் 2வது அதிகாரம் வசனம் 15. ஆபகுக் 2வது அதிகாரம் வசனம் 15. தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து என்னாச்சு? அவருக்கு கடைசியில் என்ன இருக்குது? அவருக்கு ஐயோ. இங்க யாருக்கு ஐயோ? தாவீதுக்கு ஐயோ. ஏன் அப்படின்னா தன்னுடைய சக தோழனை, தன்னுடைய பராக்கிரமசாலிய, தன்னுடைய ஜனத்துல ஒருவனை என்ன பண்றான்? குடிக்க புசிக்க கொடுத்து அவனை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனை வெறிக்க பண்ணினான். இந்த செயலை செய்யறது யாரு? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த தாவீது எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருந்துக்காருங்கிறத இந்த கதையை படிக்கும்போது பார்த்தேன். தன்னுடைய நண்பர்களை தப்பான வழிகளில் நடத்தி அதுல ஒரு சந்தோஷம் காணுவது. நிறைய சக மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்குது. அந்த மனுஷங்களுக்கு தேவனுடைய வேதாமத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, அவர்களுக்கு ஐயோ. நீதிமொழிகள் 31வது அதிகாரம், நீதிமொழிகள் 31வது அதிகாரம் வசனம் 5.
இங்க ராஜாவும் குடிச்சிருந்தனால தான் இங்க சிறுமைப்பட்ட உரியாவுடைய நியாயம் என்ன பண்ணுச்சு? புரட்டப்பட்டுச்சு. மதுபானம் குடிப்பது ஒரு பெரிய தவறான ஒரு செயல். ராஜாவுக்கு அது தகாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். எதுக்காக இந்த உரியாவை குடிக்க வைக்கிறான் தெரியுமா? அப்படியாவது இவன் வீட்டுக்கு போயிட மாட்டானா? பக்கத்துல இருக்கிறதான வீடு. எவ்வளவு வஞ்சனையினால நிறைக்கப்பட்ட ஒரு மனிதனாக காணப்படுறாங்கிறத இந்த தாவீதோட வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆனாலும் உரியா தன்னுடைய சக சேவர்களோடு அந்த நாள்ல அங்கேயே படுத்து தூங்குறத பார்க்கிறோம். அடுத்த வசனம் 14வது வசனம். ம் 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 அடுத்த வசனம். அந்த நிருபத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொட்ட ஒரு விஷயம் இதான். எந்த ஒரு பராக்கிரமசாலி அந்த ராஜாவுக்காக உயிரை கொடுப்பதற்கு ஓடோடி வந்து நின்னானோ, எந்த ஒரு பராக்கிரமசாலி அவனுடைய ராஜாவை நம்பி அவனுடைய மனைவியும் அவனுடைய குடும்பத்தையும் விட்டுட்டு வந்தானோ, அப்படிப்பட்ட உண்மையாக தேவனுக்கும் அவனுடைய நாட்டுக்கும் உண்மையாக இருந்த ராஜாவுக்கு அந்த அந்த மனிதனுக்கு ராஜா கொடுக்கிற பரிசு மரணம். தன்னோட உயிரை கூட கொடுப்பதற்காக தயாராக இருந்த அந்த பராக்கிரமசாலிக்கு, அந்த நாட்டு பற்றுள்ள ஒரு மனுஷனுக்கு, தேவ பயம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தாவீது ராஜா கொடுக்கிற பரிசு மரணம். இந்த நாளும் கூட நிறைய பேர் நான் தாவீது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களால எத்தனை உரியாக்கள் கொல்லப்படுறாங்கிறத யோசிச்சு பாருங்க. என்னுடைய பாவத்தை மறைப்பதற்காக நான் மற்றவர்களை பழி சொல்ற ஒரு மனிதனாக இருக்கிற நான் யோசிச்சு பாருங்க. நம்ம செய்யற பாவம் எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க தாவீதோடைய பாவம் எங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு? முதல் வசனத்துல பார்க்கிறோம். காலத்தை, அது என்ன எப்படிப்பட்ட காலமா இருந்துச்சு? யுத்த காலமா இருந்துச்சு. காலத்தை அவன் உணராத ஒரு ராஜாவா இருந்தான். இந்த நாள்ல உங்களுடைய காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்குதுங்க யோசிச்சு பாருங்க. எந்த காலத்துல இருக்கிறோம்? நம்ம எப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம்? தேவனுடைய 2ஆம் வருகைக்காக அந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட சபையில் உள்ள மக்கள் எப்படி வாழ வேணுங்கிறத உணர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஒரு வேலை இல்லை அப்படின்னா தான் இங்க வருகிற எல்லா பாவங்களும் ஒவ்வொரு நாட்டு அடுக்கடுக்கா வரும். முதல்ல இச்சிக்கிறான், வஞ்சிக்கிறான், விபச்சாரம் செய்யறான். கடைசியில் இங்க எங்க வந்து நிக்குது? கொலையில வந்து நிக்குது. 10 கற்பனையில ஒண்ணுல மீறினாலே எல்லாமே போச்சு. ஆனா இங்க ராஜா 1 இல்லை 4, 5ன்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போகலாம். இந்த செயல்களை எல்லாம் செய்யறது யாரு? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் தாவீது. மறுபடியும் அந்த 15வது வசனத்தை வாசிங்க. உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குகள் என்று எழுதியிருந்தான். இந்த நிருபத்தை யார் கையில கொடுத்து அனுப்புறான்? 14வது வசனத்தை பார்க்கணும். உரியாவின் கையிலே கொடுத்து அனுப்பினான். நான் இந்த கதையை படிக்கும்போது ஒரு இமேஜினேஷன் வேர்ல்ட்ல நான் இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வேளை போகிற வழியில உரியா அந்த நிருபத்தை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் கதை? பராக்கிரமசாலினா சும்மா இல்லை. 37 பேர், எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்த இடத்துல வெறும் 37 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எப்படி இருந்து பாருல இந்த உரியா. இந்த உரியா அந்த நிருபத்தை ஓபன் பண்ணி பார்த்துருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? ஆனா அவனுடைய ராஜாவுக்கு அவன் உண்மையாக இருந்தான். தன்னுடைய சாவை தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டு போன ஒரு மனுஷன் தான் இந்த உரியா. ராஜாவுக்கு உண்மையாக இருந்த ஒரு மனுஷன் இந்த உரியா. அவனுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கும்போது, என்னுடைய ராஜா என்ன நல்லா விசாரிச்சு நல்லா பார்த்துக்கிட்டாரு, என்னோட குடும்பம் சேஃபா இருக்குது அவருடைய பார்வையில. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய நாட்டுக்காக, என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய ராஜாவுக்காக நான் சண்டை போட போறேங்கிற ஏக்கத்தோடு ஓடி போயிட்டு இருக்கான் இந்த உரியா. அப்படிப்பட்ட உரியாவோட கையில கொண்டு போறது தன்னுடைய சாவுங்கிறத தெரியாம அவன் கொண்டு போயிட்டு. அடுத்த வசனத்தை வாசிப்போம், 16வது வசனத்தை. இந்த பராக்கிரமசாலிகளும் இங்க இருந்த நான் பார்க்குற யோவாபும் கூட, ஒருவேளை இந்த உரியாவும் யோவாபும் கூட நல்ல நண்பர்களாக கூட இருந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஏன்னா ஒரே இடத்துல சண்டை போட்டு நாள் கணக்கில் வெளியே
பாலைவனங்களில் உட்காந்து சண்டை போட்டு பேசி இருந்த மனுஷங்களா இருந்துக்கலாம். ஒரு பாவம் செய்யாத இந்த உரியா தன்னோட சாவை கையில் கொண்டு போகிறான். அதே போல யோவாப் என்ன பண்ணுறாரு, அங்கே தாவீது என்ன சொல்லியிருந்தாரோ யோவாபை கொல்ல வேண்டும்ங்கிற கொடுத்திருந்த தீர்மானத்தின்படியே அங்கே நிறுத்தி கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தை வாசிப்போம். ம் 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 ஒரு சின்ன வசனங்களுக்குள்ள ஒரு 17 வருஷத்துக்குள்ள இந்த மனுஷனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஒருவேளை நான் சொன்னது போல இந்த இந்த நிருபத்தை உரியா கொண்டு போயிருக்கும் போது தாவீதோடைய வீட்டில் அவர் எப்படி இருந்திருப்பாரு? அரண்மனையில் திறந்து பார்த்துட்டா என்னோட நிலை என்ன பயந்துருப்பார்ல. இந்த கில்ட் ஃபீல் இருந்துகிட்டே இருந்திருக்குல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அந்த கில்ட் ஃபீல் நிறைய நேரங்களில் வர்றது கிடையாது. பாவம் செய்ததுனால தான் அந்த பயத்தில் அந்த தாவீது இருந்திருப்பான். தேவனுக்கு, ராஜாவுக்கும், தன்னுடைய ஜனங்களுக்கும் உண்மையா இருந்த ஒரு மனுஷனுக்கு கிடைத்தது மரணம் என்கிற ஒரு பரிசு. யாரால கொடுக்கப்பட்டது? தாவீது என்று அந்த நாட்டின் ராஜா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்லப்பட்ட இந்த தாவீதால கொடுக்கப்பட்ட அந்த பரிசு. இந்த நாளில் நம்ம தாவீதாக இருந்து எத்தனை உரியாவுடைய வாழ்க்கைக்கு இப்படி புறமான ஒரு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்ம ரோமர் 13வது வசனத்தில் வாசது போல இந்த காலம் என்ன காலம்ங்கிறத உணர்ந்தோம்னா அடுத்தது எல்லாமே சரி பண்ணிடலாம். ஒருவேளை தாவீது ராஜா அங்க போருக்கு போயிருந்தாருன்னா இந்த சம்பவம் நடந்திருக்குமா? கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், இந்த காலத்தை நான் என்ன செய்ய வேணுங்கிறத ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உணர்ந்தவர்களாக காணப்படணும். ஒரு பெரிய கேள்வியோட உங்களிடத்துல என்னுடைய செய்தியை நான் முடிக்கிறேன். தாவீது கண்டிப்பாக அதுக்கான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதுக்கு முன்பதாக இந்த சம்பவங்கள் எல்லாமே தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27வது வசனத்தில் பார்க்குறோம். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. இங்க ஒரு பெரிய பாவியாக நிறுத்தப்படுறான் தாவீது. இந்த தாவீது வாழ்க்கையில இருந்து எப்படி இருக்கக்கூடாது, காலத்துல என்னென்ன செய்யணுமோ அதை சரியா செய்யணும், மற்றவருடைய மனைவியை இச்சிக்க கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, வஞ்சனையோடு நடந்து கொள்ளக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, எல்லா காரியங்களுமே என்னென்ன பாவங்கள்லாம் நமக்குள்ள இருக்குதோ, என்னென்ன பாவங்கள்லாம் இருக்குதோ எல்லாமே இந்த தாவீதோட வாழ்க்கையில பார்க்குறோம். எனக்கு ஒரு பெரிய கேள்வியோட இந்த நாளில் தேவ செய்தியை நான் முடிக்கிறேன். இதுக்கப்புறமாக பார்க்கும்பொழுது தாவீது இதுக்காக என்ன பண்றாரு? பாவ மன்னிப்பு கேட்கிறார். அதுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொண்டாரா? பெற்றுக்கொண்டார். ஒரு பெரிய கேள்வி, தாவீது பரலோகத்துக்கு போவாரா? என்ன இவ்வளோ நேரம் எல்லாருமே நல்லா ஹாப்பியாக இருந்தீங்க, போவார். உரியா போவாரா? ஒருவேளை உரியாவையும் தாவீதும் நேர் முகமுகமாக பார்க்கும்போது அவங்களுடைய சந்திப்பு எப்படி இருக்கும்? ஏசப்பா கூப்பிட்டு, தம்பி நீ எப்படி இறந்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை என்னோட கற்பனையில் நான் சிந்தித்த ஒரு விஷயம், நீ எப்படி இறந்த தெரியுமான்னு சொல்லிட்டு யாரை காமிச்சு கொடுப்பாரு? காமிக்க மாட்டாரா? இந்த தாவீது உரியாவை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அந்த சந்திப்பு எப்படி இருக்கும்? நிறைய நேரங்களில் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே இது எல்லாமே அந்தரங்கத்தில் நடக்கிற விஷயம், யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். தேவனுடைய 2ஆம் வருகைன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம மறந்து போயிடுறோம். எல்லாமே வெளியரங்கமாக காமிக்கப்படும், திரையிலே போடப்பட்டு காமிக்கப்படும். உங்களோட பாவங்களை ஒருவேளை இந்த நேரத்தில் உணர்ந்தீங்கன்னா, வேத வசனம் சொல்லுது, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசப்படும் காரியமோ செய்யப்படும் காரியமோ மன்னிக்கப்படுமா? ஆனால் அவங்க மனதில் ஒரு பாவத்தை செய்யறதுக்கு முன்பதாக பேசுவார் தெரியுமா? இந்த நேரத்தில் என்னுடைய பாவம் என்னன்னு சொல்லி உணர்த்தினார் தெரியுமா? இது மனசாட்சிலாம் கிடையாது, ஆவியானவர். இந்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசப்படும் காரியமோ செய்யப்படும் காரியமோ இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் தாம் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.